ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆண்டுடைய ஜனவரி மாதத்தில் கடைசி 20 நாட்கள் பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடப்பதாக கிரகங்கள் மூலிமா சில முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த கடைசி ஜனவரியுடைய நாட்கள் தை மாதமாக அமைஞ்சிருக்கிறதுனால தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப ஒரு பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான தாள்கள், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதாவது இந்த தை மாதம் இப்போ பிறந்திருக்குல்ல, இப்போ இந்த டைம் கடைசியாக ஜனவரிக்குள்ளே கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரிய, புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்திருக்கிறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு சூரியனோடு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் இம்மாதம் கடைசியாக ஒரு இனிமையான மாதமாக அமையப்போகுது. பூர்வ புண்ணியத்தின் பலனால் கிடைக்க வேண்டிய அத்தனை யோகமும் உங்களுக்கு வரப்போகுது. பொருளாதார நாள உச்சம் பெறும், புனித பயணம் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி திருப்தி தரும், லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் லாபம் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாகவே இம்மாதம் கடைசி வரையும் உங்களுக்கு நாட்கள் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக செயல்படலாம். இதில் கொஞ்ச நாளில் மிதுன ராசியில் உள்ள குரு இந்த டைம் கடைசியாக வகர நிலையில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. பாக்கிய விரையாதிபதியான குரு வக்ரம் பெறுவதால் சுப விரயமானது அதிகரிக்கும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது சுப செய்திகள் மனதை மகிழ்விக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை சம்பந்தமாக பாக பிரிவினை செய்து கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சி தாமதமாகும். சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பஞ்சாயத்துக்கள் முடிவடையாமல் இழுபறி நிலையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும். இதில் குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய 3 இடங்களில் பதிவதால் அந்தந்த இடங்கள் புனிதமடைகிறது. குடும்ப ஒற்றுமையானது கூடும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமண முடிவாக வாய்ப்புண்டு. வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தருவதாக அமையும். தந்தை வழி பிரச்சனைகள் மறையும். தனித்து இயங்க நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் சேரும். கூட்டு தொழிலில் கூட தனி தொழிலாக மாற்றும்போது லாபம் அதிகரிக்கும். நீங்கள் இனி வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடு செய்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். அதனால் அந்த ஒரு வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போகுது. ஸோ இந்த அதிசயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக தக்க வைத்து கொள்ளணும். அப்படிங்கிறதுனால தான் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த கடைசியாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நடக்கிறத உங்களுக்கு சொன்னால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் கரெக்டாக கும்ப ராசிக்கு செல்ல போகிறார். அவர் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் நல்ல நேரம்தான். சகோதர ஒற்றுமை இனி பலப்படும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம் தொடங்க நினைத்தவர்களுக்கு கைகூடும். குடும்பத்தில் உதறி வருமானங்களால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். அதுக்கான நேரம்.
ஸோ இந்த ஒரு அதிசயம் வந்து 29/1/2026 அன்னைக்கு வந்து அந்த கும்பத்தில புதன் வரக்கூடியதுனால, இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகரத்தில சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் வந்து கும்ப ராசிக்கு செல்வாரு. ஆக்சுவலி உங்க ராசிக்கு தன சப்தம்தியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பணவரவு அதிகரிக்கும். பாராட்டு புகழும் ஆக்சுவலி கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். வெளிநாட்டில உள்ள நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் வரலாம். வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. இளைய சகோதரர்களோடு இருந்த பகைகள் வந்து மறையும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு ஓரளவு பலனை கொடுக்கும். அப்புறம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் என்ன பண்ணாலும் வெற்றி நடை போடுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வகையில் அனுகூலம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றியானது கிடைக்கும். பெண்களுக்கு இல்லம் கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு சுக நிகழ்வுகள் நடைபெறும். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்களுடைய மாற்றங்கள் தான். ஸோ கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த தைல செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ தை மாதத்தில் பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் பெறலாம். அது என்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம் தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுபதினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்களில் நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பது குறித்து, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்களுமே சுப தினங்களாக கருதப்படுது. தை மாதத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த 4 தினங்களில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தினங்களில் அன்னதானம், ஆடைதானம் போனவற்றை செய்வது சிறப்பான பலனை கொடுக்க வல்லதாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் செய்யலாம். இப்பேற்பட்ட தை மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்கள் புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு வரணும். ஆக்சுவலி தையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விசேஷ வழிபாடு பயங்கரமான ஒரு வழிபாடு என்று சொல்லப்படுது. ஸோ தெய்வ சக்தியை வந்து அதிகமாக நம்புகிறவங்களுக்கு இந்த வழிபாடு பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கும். தெரியாத மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் இந்த வழிபாடை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்திடுங்க. அதே போல் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சூரியனுடைய நமஸ்காரம் டெய்லி பண்ணுறது நல்லது. காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி செய்ய மறக்காதீங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நிறைய தானங்கள் செய்யுங்க. பசுமாடுகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. அதெல்லாம் நீங்கள் செய்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக அமையும். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க ஆன்மீக ரீதியாக செய்யணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட விஷயங்கள். ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.